Hi guys, welcome to our channel. Our channel name is Expiry Scalping. இந்த சேனலில் நம்ம ஸ்கேல்பிங் வீடியோஸ் லைவ் ட்ரேடு எப்படி எடுக்கிறோன்னு உள்ள போடுவோம். வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்க போகிற வீடியோ என்னென்னா நிஃப்டி 50ல் ஒரு ஸ்கேல்பிங் பார்க்கலாம். எப்படி நான் ட்ரேட் எடுக்கிறேன், எப்படி அதை க்ளோஸ் பண்ணுறேன், ப்ராஃபிட்டாக லாஸாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், மார்க்கெட் ஓப்பன் ஆகி ஒரு நல்ல டவுன் கொடுத்துட்டு மேலே வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் நிற்கிது. இப்போ இந்த மணியில் 2200 புட் ஆப்ஷன் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்ப்போம். அந்த இது மேலே ஒரு நல்ல ஒரு டோஜி கேண்டில் கொடுத்து கீழே இறங்கிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நான் இதில் ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, பை பண்ணிட்டேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, ஒரு சின்ன லாஸில் போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடை நம்ம எப்படி எக்ஸிட் பண்ணுறோன்னு. கைஸ், ஒரு நல்ல டவுன் சைடு மூவ்மெண்ட் கிடைக்குன்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இல்லைனா இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணியிருப்பேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இல்லைனா சின்ன ஒரு ஸ்டாப் லாஸ் நம்ம எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. ஐ திங்க் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும்னு நினைக்கிறேன். யா, ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு ட்ரேடு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. நமக்கு 900 ருபீஸ் 985 ருபீஸ் லாஸில் இருக்குது. ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். வேறு ட்ரேடு கிடச்சுன்னா நம்ம அதை பார்த்துக்கலாம். கைஸ், இந்த இதில் திரும்ப இஎம்ஐயில் வந்து நமக்கு ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது. ஸோ இதில் நமக்கு ஒரு புட் சைடு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். நான் ஒரு ட்ரேட் எடுத்துட்டேன். 100 குவான்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். நமக்கு அந்த பழைய ஓல்டு ஸ்ட்ரைக் ப்ரைஸ்லேயே எடுத்துருக்கிறேன். நமக்கு 900 ருபீஸ் லாஸில் இருந்த இதில் எடுத்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரேடு நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சுன்னா ப்ராஃபிட்டில் புக் பண்ணுவோம், இல்லைனா சின்ன லாஸோட புக் பண்ணி பண்ணுவோம். கைஸ், ஒரு நல்ல மூவ் கிடைக்குது. ஓகே, 1800 1400. நமக்கு அந்த 900 ருபீஸ் லாஸ் ரெக்கவர் ஆகி இது நமக்கு கிடைக்குது. நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணலான்னு இருக்கிறேன். ஓகே, வெயிட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஐ திங்க் நல்ல மூவ். ஓகே, நான் இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
ஓகே, இந்த ட்ரேடில் நம்ம கொஞ்சம் 2000 வெயிட் பண்ணி ஐ திங்க் இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 2400 ப்ராஃபிட் ஆயிடுச்சு. அந்த 900 லாஸும் ரெக்கவர் ஆகி 2400. கைஸ், இந்த நம்ம மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஏரியால இருந்து சின்ன ஒரு ரெட் கேண்டில் கொடுக்குது. நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு ட்ரேடு கிடச்சுன்னு எடுக்கலாம். நான் ஒரு 100 குவான்டிட்டி ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, நான் வெயிட் பண்ணுறேன். ஓகே, நல்லா அந்த டோஜி கேண்டில் கட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. ஓகே, ஐ திங்க் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். ஓகே, நான் ஒரு ட்ரேட் எடுக்கிறேன். 100 குவான்டிட்டி பை பண்ணுறேன். ஓகே, எடுத்துட்டேன். ஓகே ஓகே 100 குவான்டிட்டி பை ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பார்ப்போம். காய்ஸ், நல்ல மூவ் கிடைக்குது. 1300 கிட்ட ப்ராஃபிட்ல போயிட்டு இருக்கு. ஓகே, நல்ல மூவ். ஐ திங்க் அந்த இஎம்ஐல டச் ஆகும்போது நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஐ திங்க் ஓகே, க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இதில் நமக்கு எவ்வளோ ப்ராஃபிட்னு பார்ப்போம். இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 1700 கிட்ட ப்ராஃபிட். நமக்கு ஓவரால் ப்ராஃபிட் வந்து 4200. கைஸ், ஒரு மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு மூமெண்டம் அப் சைடு. ஒரு சின்ன ரிவர்ஸ் எதிர்பார்த்து ஒரு ட்ரேட் எடுக்கலான்னு இருக்கிறேன். ஒரு 100 குவான்டிட்டி பை பண்ணிட்டேன். ஐ திங்க் ஒரு சின்ன ஒரு ரிவர்சர் கொடுக்கும். அதில் நம்ம ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணலாம். ஒரு 10-20 பாயிண்ட்ஸ் புக் பண்ணலான்னு எடுத்துருக்கிறேன். ஓகே, 600 லாஸில் போய்ட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். நல்ல ஒரு மூமெண்டம் கிடைக்கும். ஓகே, 200 ப்ராஃபிட்டில் போய்ட்டுருக்கு. ஓகே, 400, 1000, 1200. ஐ திங்க் இந்த ட்ரேடை நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஐ திங்க் ஓகே, நல்ல மூவ். ஓகே, ஐ திங்க் இந்த ட்ரேட் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நமக்கு இதில் ஒரு 1000 வெயிட் பண்ணும். இதில் நமக்கு ஒரு 1500 கிட்ட. இப்போ டோட்டல் ஓவரால் ப்ராஃபிட் வந்து 5775 இருக்கு. கைஸ், இது என்னோட 5th ஸ்கேல்பிங். ஓகே, இந்த இஎம்ஐக்கு கீழே க்ளோஸ் வச்சதுன்னா நம்ம இதில் ஒரு ட்ரேட் எடுத்துக்கலாம். கைஸ், இதில் ஒரு 75 குவான்டிட்டி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எடுத்துட்டேன். இது கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா நம்ம ஒரு சின்ன ஆவரேஜ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் 75 குவான்டிட்டி எடுத்துருக்கேன். ஓகே, இதில் ஒரு 75 கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். பார்ப்போம் இந்த ட்ரேடு. இந்த இஎம்ஐ சப்போர்ட் எடுக்குங்கிற நம்பிக்கையில் நான் இதை எடுத்துருக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கைஸ், இந்த இஎம்ஐ சப்போர்ட் எடுக்கலைன்னா நம்ம இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணுறது நல்லது. நான் இதில் கூட ஒரு 75 ஆட் பண்ணிக்கிறேன். இந்த இஎம்ஐ டச் பண்ணும்போது இன்னொரு 75 கூட ஆட் பண்ணிக்கிறேன். அதை விட்டு அபோவ் போச்சுன்னா நம்ம அந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம். கைஸ், நம்ம இது வந்து ட்ரேடுக்கு அகைன்ஸ்டாக எடுத்துகிட்டு இருக்கோம், ட்ரெண்டுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ இந்த ட்ரேடை நம்ம இதில் க்ளோஸ் பண்ணுறது நல்லது. க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு ஒரு இந்த ட்ரேடில் நமக்கு ஒரு 4038 ருபீஸ் நமக்கு ப்ராஃபிட்டு. நம்மளோட ஓவரால் ப்ராஃபிட்டு 9000 இருக்குது. இது என்னோட 5th ஸ்கேல்பிங். ஸோ இதோட நான் என்னோட ட்ரேடிங் டே கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். இது நாளைக்கு ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்போது பார்த்துக்கலாம். தேங்க்யூ பைஸ்.